தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அதான் சொல்றேன், இது பெரிய ஒரு சமுதாய மாற்றத்திற்கான கட்சின்னு சொல்லிக்கிட்டு வெறும் பெயர் மாற்றத்திற்கான கட்சியாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எல்லா பெயர்களையும் மாற்றுவது ஒன்றையே நோக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் எந்த திட்டமும் இவர்கள் முறையாக செயல்படுத்தவில்லை. இவர்கள் அளித்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்திலே இறங்கி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பலதரப்பு மக்களும் அரசுக்கு எதிரான போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில திமுகவும் இடம்பெறணும், தாவேக்காவும் இடம்பெறணுங்கிற விருப்பத்தை திருமாவளவன் நிறைய பேசுகிறார். அவருடைய கட்சியின் சார்பில் அந்த கருத்தை சொல்கிறார். திமுக அப்படி முடிவெடுக்க முடியாது. திமுக பல்வேறு சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுக்கும். நாங்கள் பாஜகவுக்கு எதிரிகள் என்ற ஒற்றை சிந்தனையிலே நாங்கள் பாஜகவுக்கு எதிரான கட்சிகளோடு இணைந்து பல கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம், செய்கிறோம். கடிதம் எழுதுவது கூட பாஜகவுக்கு எங்களுக்கு எதிரானவர்கள் என்று பார்க்காமல் பாஜகவின் திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். திமுகவோட நட்போடு இருக்கிறனால திருமாவளவனுக்கு நோபல் பரிசு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைகோ சொல்றாரு. அதுக்கு திருமாவளவனே பதில் சொல்றாரு, பரிந்துரை செய்தால் மிக்க நன்றின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் என் பதிலும். அதான் சொல்றேன், இது சமூக மாற்றத்திற்கான ஆட்சி அல்ல, பெயர் மாற்றத்திற்கான ஆட்சி. எல்லா துறைகளிலும் பெயரை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்திலே அந்த பெயரை மாற்றி இருக்கிறார்கள். பெயர்களை மட்டும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். திட்டம் என்னவோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த திட்டத்திற்கு பெயரை மாற்றி வைத்துவிட்டு இவர்கள் திட்டம் போல மாற்றிக்கொள்ளலாம் என்று கருதுகிறார்களோ என்னவோ. ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு பள்ளி மாணவர்களை வைத்து முதல்வருடைய பிறந்தநாள் முன்னிட்டு அரசியல் முழக்கங்களை எடுத்து போச்சிருந்தாங்க. ஹைகோர்ட் ஆனது தமிழக அரசுக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அது தவறான போக்கு. மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தர வேண்டும். ஆனால் இவர்கள் மாணவர்களுக்கு என்ன தொழில் அமைச்சர் போய் மாணவர்களை ஆய்வு செய்கிறார். அவர் எந்த பள்ளியில் படித்தார் என்று தெரியவில்லை. தவறான வகையிலே கேள்விகளை கேட்டுவிட்டு இந்த மாணவர்களுக்கு இவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்பதை வெளிப்படுத்திவிட்டு மாணவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று சொல்கிறார். இது போன்ற நிலை தவறானது. மாணவர்களுக்கு அவர்கள் ஆசிரியர்கள் தான் கல்வி கற்றுத்தர முடியும். அதை அவர்கள் முறையாக செய்து வருகிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் பல்வேறு துறைகளிலும் முதலிடத்திலே இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் அத்தகைய கல்வி இங்கே வழங்கப்படுகிறது என்ற அர்த்தம். தமிழ்நாட்டிலே கல்வி நிலை மிக உயர்ந்த நிலை. அதையெல்லாம் ஒரு தொழிலமைச்சர் போய் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாரா அல்லது அவர் ஏன் ஆய்வு செய்கிறார் என்பது தெரியவில்லை. கட்டாயமாக ஆரம்பம் முதல் நாளே அங்கிருந்து ஓடி வந்தவர் இன்றைய முதலமைச்சர். அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கே அங்கிருந்து ஓடி வந்தவர். அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க கூட இல்லை. அந்த அளவுக்கு அந்த கூட்ட நெரிசலிலே 12 மணிக்கு அவர் உரையாற்றுவதாக சொன்னார்கள். அவர் மக்கள் உடனே இவர் வருகிறார் என்பதற்காக 9 மணியிலிருந்தே அங்கே கூட தொடங்கிவிட்டார்கள். சரியான கூட்டம். ஆனால் இவர் இரவு 7:30 மணிக்கு வந்தார். ஏறத்தாழ 10 மணி நேரத்துக்கு மேல் அந்த மக்கள் கடும் வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் அந்த நெரிசலிலே இருந்தால் 100 பேர் 200 பேர் மயக்கம் அடைவது என்பது மிக இயல்பான ஒன்று. அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்தவர்களை சுற்றி நின்ற அந்த கட்சிக்காரர்கள் விஜயை பார்க்க வந்த மக்கள் கூட காப்பாற்றவில்லை. அதனாலே 41 பேர் இறந்து போனார்கள். இதையெல்லாம் மறைத்துவிட்டு திமுக தான் அவர்களை இறப்புக்கு காரணம் என்ற பிரச்சாரத்தை அன்று முதலே செய்து வருகிறார்கள். 10 மணி நேரம் கடுமையான வெயிலிலே குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் பொதுமக்களை அந்த கூட்ட நெரிசலில் நிற்க வைத்தால் என்ன ஆகும் என்பது சாதாரண அரைகுறை அறிவு படைத்த மனிதனுக்கு கூட புரியும். ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு மயங்கி விழுந்தவர்களை காப்பாற்றாத அந்த மக்கள்
அவர்களை மருத்துவமனையில் சேர்த்த பொழுது மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்ற செய்தி வந்தவுடனே எங்கள் முதலமைச்சர் பக்கத்திலே இருக்கிற மருத்துவமனைகளிலிருந்து எல்லோரையும் கரூருக்கு அனுப்பி இவர்களுக்கு சிகிச்சைக்கு வழி செய்தார். அந்த மக்களுக்கும் உதவியவர் எங்களுடைய தலைவர். அப்படியும் அதையும் மீறி 100 பேருக்கு மேல் மயக்கம் போட்டு விழுந்தாலும் 60 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இவர்களை காப்பாற்ற முனைந்தது திமுக ஆட்சி. ஆனால் அந்த கூட்டத்துக்கு சென்றவர் சென்னைக்கு ஓடி வந்து விட்டார். இப்பொழுது இந்த பழியை எங்கள் திமுக மீது சுமத்துகிறார்கள். போக விடாம தடுக்கவே இல்லை. அவர் போக எங்களுடைய வழக்கிலே கரூருக்கு விஜய் போகக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா? அந்த வழக்கிலே அதற்கு முன்னாலே ஒரு அமைச்சர் எங்கள் மீது ஒரு அபாண்டமான பழியை சுமத்தினார். முதலமைச்சர் காவல்துறையினரை விட்டு 41 பேரை கொலை செய்தார் என்கிற ஒரு பழியை சுமத்தினார். அந்த பழியை சுமத்தியதற்காக நீதிமன்றத்துக்கு சென்றோமே தவிர இவர் போகக்கூடாது, இவரை அனுமதிக்க கூடாது என்று எங்களுடைய வழக்கு மனுவிலே ஏதேனும் ஒரு வரி ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள். அது எங்கள் கோரிக்கை இல்லை. முதலமைச்சர் அங்கே போவதை நாங்கள் தடுக்க முடியாது. முதலமைச்சர் அங்கே போவதற்கு அஞ்சி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரெல்லாம் சென்னைக்கு அழைத்து வந்தார். ஏன் அங்கே போய் அவர் பார்த்திருக்க வேண்டியதானே? ஒவ்வொரு வீடாக சென்று பார்த்திருக்க வேண்டியதுதானே? ஏன் செல்லவில்லை? கேட்டால் திமுக அனுமதிக்கவில்லை என்று. ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க ஒரு ஆட்சி அனுமதி தேவையா என்ன? இவர் நேராக கரூருக்கு சென்று வீடு வீடாக பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி போகும்பொழுதும் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு தனக்கு பெரிய செல்வாக்கு இருப்பதாக காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் சில ஏற்பாடுகளை செய்தார். அந்த ஏற்பாடுகளுக்கு தான் அனுமதி இல்லையே தவிர இவர் செல்வதற்கான அனுமதியை மறுக்கிற அதிகாரம் எந்த ஆட்சிக்கும் கிடையாது. ஒரு தனி மனிதன் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அதை தடுக்கிறதுக்கு எந்த ஆட்சிக்கும் அதிகாரம் கிடையாது. நாங்கள் அதை செய்யவும் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு பொய்யை கட்டமைத்து இந்த மரணத்திற்கு விஜய் 12 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த மக்களை வெயிலிலே நிற்க வைத்து குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் அவர்களை மயக்கமடைய செய்து அவர்கள் இறந்தார்கள் என்பதுதான் காரணமே தவிர இதை முழுக்க முழுக்க திமுக தான் செய்தது என்று இவர்கள் பழி சொல்கிறார்கள் அல்லவா? அந்த பொய்யை தான் இன்று வரை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு செந்தில் பாலாஜி செய்தார் என்றார்கள். இன்றைக்கு முதலமைச்சரே காவல்துறையினரை விட்டு அதை செய்தார் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு பொய்யை இவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இதற்கு எதிரான வழக்கே தவிர முதலமைச்சர் அங்கே போகக்கூடாது என்பது அந்த வழக்கிலே அந்த கோரிக்கையே கிடையாது. Vijay's visit of Karur tomorrow. It is said that DMK stopped Vijay for going Karur post pre-election. Now even they are stopping. It cannot happen. In a democratic country, nobody can stop somebody from going to another place. Who can stop? If Vijay wanted to go there, he could have gone there and met the people. He should have gone to every household and met the people. Who can stop him? Even now, if he is going, we are not bothered. We filed a petition only on the speech by a senior party, that man, telling that DMK had killed the 41 people. So that thing we went to court, not to stop Vijay. And in our petition, there is not a single word asking the Supreme Court to stop Vijay from going to Karur. Following non-Mudalvan scheme name change, it is now Magalir Vidiyal Payanam. The name is changed to Magalir Payanam. You take on it, sir. There are two governments in this country. One is the union government. The other is the state government, particularly Tamil Nadu state government. They told that they are big game changers, but they have become name changers. That's all. They are changing many names. Mahatma Gandhi Rural Employment Scheme was, I can't even spell that name. Yes. So they have changed many names.
The Muslim names, when the Muslim kings were there was a place called Ahmedabad, they changed the name. So they are name changers. The next name changer is the Vijay, TVK. And what they had done to India. There was a list, even I saw it in the TV. When BJP came to power, at the time 2014, petrol price was 60 rupees. Now it is 100 rupees. Gas cylinder, cooking cylinder was 450 rupees. Now it is touched 1,000 rupees. And the dollar price was 60 rupees per dollar. Now it has reached 95 rupees. And the loan borrowing by the union government was 58,000 crores. Now it has crossed 2 lakh crores. So in all areas, this government, union government had totally failed. Economically, they have put India in a very bad position. But they are changing the names. They are not game changers, name changers. And Vijay also is telling us that we are also name changers, not game changers. That's all. Sure. Parandur airport scenario, the Nirmal Kumar, the minister, is saying that the runway is not suitable for the airport construction, and on that basis, they are changing the location. Take on it. I don't know, because it was chosen by the Civil Aviation Ministry, Government of India. And Civil Aviation Ministry authorities can tell whether a land is not suitable for runway or not. Not this man. He has nothing to do with civil aviation. This Parandur was the choice of the Government of India Civil Aviation Ministry. If they agree to it, let them say, yes, what the minister said is okay, he is right. Then we will ask them, why did you take that place? Let them come out, because it is the reply should come from the Civil Aviation Ministry.